அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்வோர்களின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி எச்சரித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்வோரின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் செய்து வருங்காலங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நந்தனத்தில் ஒருங்கிணைந்த வணிக வரி வளாக கூட்டரங்கில் இன்றைய தினம் இந்த ஜனவரி மாதத்திற்கான அனைத்து இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதிலே தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் போலி பில் தயாரித்து வணிகம் செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டு வருவோர் கண்காணிக்கப்பட்டு அவர்களின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் செய்யவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட நிர்வாக கோட்டங்களின் மூலம் வரி வருவாய் அதிகரிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து இணை ஆணையர்களும் வரி வருவாயை பெருக்க உரிய முறையில் செயலாற்றவும், அனைத்து நிறுவனங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தி இணை ஆணையர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அரசுக்கு நிர்ணயித்த வருவாய் இலக்கை விட கூடுதலாக அடைவதற்கு தேவையான அத்தனை விதிமுறைகளும் சட்டத்திற்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் வணிக வரி பதிவுத்துறையினுடைய செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி வரி ஏய்ப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.